மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை 5 கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர். ஆம், அவரை புரட்சி தலைவர் என்பார், பொன்மான செம்மர் என்பார், எங்களின் தங்கம் என்பார், ஏழைகள் தெய்வம் என்பார், அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார், அண்ணாவின் இதயக்கரி என்பார், மக்களின் திலகம் என்பார், மகுடம் தரிக்காத மன்னர் என்பார். இப்படி உள்ளம் உருக உருக, அன்பு வெள்ளம் பெருக பெருக, எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன், இந்த நாட்டுக்கு முதல்வன், சத்தியத்தாயின் புதல்வன், தருமத்தின் துணைவன், குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான். இந்த நிகழ்ச்சியினை இவர் சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு இரவும் பகலுமாக உழைத்து அண்ணாவினுடைய புகழையும் கொள்கையும் காப்பாற்றுவதற்காக ரத்தத்தை சிந்தி உழைத்து உயர்வை ரத்தமாக்கி தந்து உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கின்ற என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை பணிவந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே தேர்தல் நிதிக்காக 20,157 ரூபாய்கள் நீங்கள் எவ்வளவோ சமத்துவ கல்வியில் சேர்த்து தந்திருக்கின்றீர்கள். மற்ற கட்சியினரைப் போல எங்களில் யாராவது ஒருவருடைய குடும்பத்திற்கு சொத்து சேர்ப்பதற்காக தரப்படவில்லை. இந்த பணம் மக்களிடம் சென்று மக்களுடைய வாக்குகளை பெற்று அவர்களுடைய ஆதரவையும் நல்ல எண்ணத்தையும் பரிசாக பெற்று அண்ணாவுடைய கொள்கையை உண்மையிலேயே நாட்டில் நிறைவேற செய்வதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு ஆதரவு தருவதன் விளைவாகத்தான் இன்றையிடம் நீங்கள் வறுமைக்கிடையிலும் சோதனைக்கிடையிலும் துன்பத்திற்கிடையிலும் தொல்லைகளுக்கிடையிலும் அடி உடை ஜெயில் வழக்கு என்பதற்கிடையிலும் கொஞ்சம் கூட நெஞ்சம் தவறாமல் அஞ்சாமல் நீங்கள் தலைமையிலிருந்து இந்த காரியத்தை செய்து காட்டியிருக்கின்றீர்கள். நான் வரும் வழியிலும் இங்கேயும் உங்களையெல்லாம் சந்திக்கும் பொழுது நான் புது உற்சாகத்தை பெறுகின்றேன். நான் சில நாட்கள் வெளியூரில் இருந்து பணியாற்றிய பிறகு அங்கிருந்த காலநிலைக்கும் இங்கிருக்கின்ற காலநிலைக்கும் ஒத்துழையாத காரணத்தால் ஓரளவுக்கு உடலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மலர்ந்த இந்த முகத்தை, துணையுள்ள நெஞ்சத்தை, துடிப்பையும் ஆர்வத்தை கண்டு உண்மையிலே என் நோய் பறந்து போய்விட்டது என்பதை நான் மெத்த மகிழ்ச்சியோடு சென்று தர கடமைப்பட்டிருக்கின்றேன். கையை தருகின்ற நேரத்தில் உங்கள் கையிலே உள்ள வலிமையை நான் கணக்கிட்டு பார்க்கின்றேன். இந்த கை இன்னொரு முதுகிலே பட்டால் எப்படி இருக்கும் என்பதை நான் எண்ணிப்பார்க்கின்றேன். இருந்தாலும் நீங்கள் கட்டுப்பாடு இருப்பது எண்ணி உண்மையிலே நான் உங்களுக்கு மாற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தொண்டர்கள் இங்கு மனிதத்தில் இப்படி கண்டுகொள்வது எதிர்காலத்தில் அண்ணாவின் தம்பிகளாகி நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து உருவெடுத்து புகழ்பெற்று எத்தனையோ நன்மைகளை இந்த நாட்டுக்கு செய்ய அனைவருக்கு பல சிறந்து வர இருக்கின்றீர்கள் என்பதை அந்த நிலைமைகள், அந்த அமைப்பு தோழைகள் எனக்கு தெள்ள தெளிவாக எடுத்துக்காட்டியிருக்கின்றது. அண்ணாவர்கள் இருக்கும்போது சொன்னோம், எதிரே தாக்கும் போது சொன்னோம், நாம் அடிபடும் போது சொன்னோம், பேச்சாலைக்கு அழைக்கப்பட்டு போது சொன்னோம், தாக்கி உயிர்நிலைக்கு ஆபத்து ஏற்படும் போது சொன்னோம், அண்ணாவின் பதவியை பார்த்து சொன்னோம், இப்படை தோற்கில் எப்படி வெல்லும் என்று அந்த கேட்கிறோம். அண்ணா சொன்னார்கள் எப்படி, அதையும் நான் சொல்லக்கூடிய வகையில் இந்த இடம் நீங்கள் இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் என்ற கேள்வி முன்னால் வைத்து மாற்றார்களுக்கு உண்மையை புகட்டுகின்ற வகையில்
தவறான பாதையில் அவர்கள் சென்றாலும் அவர்களை திருத்தி நேர் வைத்து அழைத்துச் செல்கின்ற அளவிற்கு உங்களுடைய பக்குவத்தாலும் நல்ல மனத்தாலும் நல்ல செயலாலும் நல்ல சொல்லாலும் நீங்கள் செயல்படுகின்ற விதத்தை எண்ணி நான் உண்மையிலேயே பெருமைப்படுகின்றேன். இங்கே பேசிய நண்பர்களே மோகன்தங்கம் சொன்னார்கள், ஏதேதோ இங்கே அதிமுக கழகத்தை பற்றி குறை கூறியதாக சொன்னார்கள். வேறு என்ன சொல்லுவார்கள்? மதமாடையா போடுவார்கள், கல்லை வேண்டுமானாலும் போடுவார்களே தவிர நல்ல சொல்லை கூட போட மாட்டார்கள். ஏனெனில் ஆத்திரப்படுகின்ற அளவிற்கு அவர் வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் அடையாளம். அண்ணா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எதிர்கட்சிக்காரரை பார்த்து பேச்சுக்கு பேச்சு, கருத்துக்கு கருத்து, எழுத்துக்கு எழுத்து, கொள்கைக்கு கொள்கை மோதலுக்கு பார்ப்போம், வருகிறீர்களா என்றுதான் அமரர் அண்ணா அவர்கள் கேட்டார்கள். எதிர்கட்சிக்காக தவறான வழியில் செல்லும்போது அவர் கேட்ட கேள்வியிலே நாம் இங்கேயும் கேட்க வேண்டியிருக்கிறது என்றால், அந்த இடம் ஆட்சி கட்சிக்கு வர வேண்டியிருந்த அண்ணாவினுடைய திமுக இந்த இடம் ஆட்சியில் இருந்த பிறகும், ஆட்சிக்கு வந்த பிறகும், மக்கள் ஆதரவை பெற்ற பிறகும் நம்பிக்கை பெற்றிருந்த அந்த திமுக கழகம் இந்த இடம் மக்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டது என்ற பொருளான என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பலவீனமான ஒருவன்தான் தாக்குதலுக்கு இறங்குவார். பலவீனமான ஒருவனிடமிருந்துதான் கொச்சை வார்த்தைகள் வெளிவரும். பலவீனமான ஒருவனிடமிருந்துதான் சுயநல வேட்கைகள் வெளியே வரும். எனக்கு வேலை செய்ய முடியவில்லை, எனக்கு நடக்க முடியவில்லை, நான் படுத்த படுக்கையாக இருக்கிறேன் என்று ஒருவன் கருதுவானால் அவன் உரையை எண்ணி பார்ப்பான், ஐயோ என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சொத்து சேர்த்து வைக்கிறேன், நாளைக்கு என்ன செய்யறது? வேலை செய்ய தொழிலாளி எந்த கவலைப்பட மாட்டான். வேலை எங்கே இருக்கு, எங்கே எனக்கு வேலை, நான் வேலை செய்து சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்தை காப்பாற்றுறேன் என்று நான் சொல்லுவான். ஆனால் வேலை செய்ய முடியாமல் இருக்கின்ற ஒருவன், தன்னை பலவீனமாக ஆக்கிக்கொள்ள முடியாமல் இருக்கின்ற ஒருவன் தான் பிறரை பார்த்து ஆச்சரியப்படுவான். ஐயோ வேலை செய்யறானே, ஐயோ அவன் நல்லா சம்பாதிக்கிறானே, ஐயோ அவன் நல்லா நடக்கிறானே, ஐயோ ரெண்டே இருக்கானே, நமக்கு ஒரு அடியை கேட்டா மூச்சு வாங்குது, ஒரு வார்த்தை பேசினால் செயல்படுறது. இப்படிலாம் யார் கவலைப்படுவார்கள்? இந்த சக்திகளெல்லாம் இறந்தவர்கள்தான் ஆச்சரியப்படுவார்கள். நல்லா சாப்பிட்டு உழைத்து சாப்பிடுவதற்கு ஜீரணமாகும், உழைக்காம சாப்பிடுவதற்கு அஜீர்ணமாகும். அவன் வயசுதான் அதற்காக நல்லா சாப்பிடுறானே, இவருக்கு டாக்டர் சொல்லுவார் இதை சாப்பிடாது. சொத்து இருக்கும், திறன் இருக்கும், பணம் இருக்கும், பரிசு இருக்கும், ஆனா சாப்பிட முடியாது. சாதம் ரெடியா இருக்கும், சர்க்கரையை சாப்பிடாது உடம்புக்கு டாக்டர் சொல்லுவார். தொழிலாளி பார்த்து சொல்லுவாரா, இன்னும் நல்லா சாப்பிடப்பா, எவ்வளவு தான் சாப்பிடும். அந்த பணக்காரருக்கு என்ன தோணும்? ஐயோ பணம் இருக்கு, ஆள் இருக்கு, சமையல்காரர் இருக்காங்க, சாப்பாட்டுக்கு எல்லாம் இருக்கு, அதை சாப்பிட முடியுது, கோபம் பலமா வராதான். அது மாதிரிதான் திமுக நண்பர்களுக்கு கோபம் வருவது நம்மை பார்த்து. மக்கள் இங்கே கூறி ஆங்காங்கே இருக்கின்ற தொழில்களை சந்தித்து, நல்லவர்களை சந்தித்து, கட்சி வேறுபாடில்லாமல் நாடு நலமாக இருக்க வேண்டும் என்று கருதுகின்றவர்களை பார்த்து, வெஞ்சா போன்ற தலைமையிலே நாராயணசாமி போன்ற மற்ற நண்பர்கள் அனைவரும் அங்கெங்கே மதிப்பு சேர்ந்தவர்கள் என்று 20,157 ரூபாய் தருகிறார்கள் என்றால் அவர் போன விதமா வராது. 3 வருஷம் ஆச்சு, இவங்க கூட்டம் போடுறான், பணம் சேர்க்கிறதா, 20,000 ரூபாய் சேர்க்கலாம், இதெல்லாம் கொடுமை, இப்படி இருக்கலாமா? இது அவருடைய நம்ம. ஆனா நம்மை பொறுத்தவரையில் அன்றும் அண்ணாவின் தம்பிகள் தான், இன்றும் அண்ணாவின் தம்பிகள் தான், என்றுமே அண்ணாவின் தம்பிகள் தான். அது யாராலும் மாற்ற முடியாது. ஏதோ மத்திய அமைச்சர் வந்து நமக்கு நெட்டாளர்களை தந்திருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியிலே மோகன் ரங்கம் பேசினார். எம்ஜிஆர் சன்மானம் உள்ளவர் என்று அவர் சொன்னாராம். அப்படி 2 நானும் பத்திரிகை படித்தேன். அவருக்கு வேண்டுமா சன்மானம் இல்லையா இல்லையா என்பதை சந்தேகம் என்றால் நடக்கவே இருந்தால் புரியாமல் இருக்கலாம். அவர் கூட இருக்க நண்பர்களுக்கு தெரியாது. சன்மானம் இல்லாதவராக இருந்தால் அங்கே அல்லவா உட்கார்ந்து இருக்க வேண்டும். இந்த தியாகத்தை தொடங்கி வைக்கனா, மன்னிப்பு கேட்டுவிட்டு எப்படியோ இருந்தால் போல் அங்கே இருந்திருக்க மாட்டேனா? தொழிலாளர் பதவிட மாட்டார்களா? வாழ்க்கை என்று அழைக்கவில்லையா? வருத்தம் தெரிவித்து கேட்கவில்லையா?
வருத்தமே தெரிவிக்க வேண்டாம், வந்து சேர்ந்து விடுங்கள் சொல்லவில்லையா? இப்போது கூட நண்பர்கள் என்னிடம் சந்திப்பதில்லையா? கட்சியை உண்டாக்கி விடுவோம் என்று இல்லை என்று சொல்ல முடியுமா? வீடு அனுப்பவில்லையா? ராமச்சந்திரனை பார்த்து எப்படியாவது கட்சியை ஏழை உண்டாக்கி விடுவோம் என்று என்னிடம் வீடு அனுப்பவில்லையா? இல்லை என்று சொல்லப் போகிறார்களா? எனக்கு ஆதாரம் இருக்கிறது. நான் எழுதிவிட்ட என் கட்சியில் அதை நிரூபிக்கின்றால் முடியும். யார் யார் இன்னொன்று சொன்னார்கள் என்பதை. ஏன் கொஞ்சம் சன்மானம் எனக்கு இல்லைன்னா அங்கு போய் சேர்ந்திருப்பேன். என்னையும் நான் விலை வைத்திருக்கலாம். ஆனால் அண்ணா திமுக நான் தொடங்கியது மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக. யாருடைய மானத்தை? எந்திரான தன்னுடைய மானத்தை அல்ல, அண்ணாவின் மானத்தை காப்பதற்காக அண்ணா திமுக தொடங்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு அண்ணாவை தந்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக அண்ணா திமுக தொடங்கப்பட்டிருக்கிறது. அண்ணாவுக்கு அண்ணன கொள்கைகள் இருக்கின்றது, என்னென்ன தத்துவங்கள் இருக்கின்றது, எவையாக நமக்கெல்லாம் தெரிவித்துக் கொண்டாலோ அவைகளை நாம் நிறைவேற்றுவதற்காக அண்ணா திமுக தொடங்கி இருக்கிறதே தவிர எனக்காகவோ, மெஞ்சாதவர்களுக்காகவோ, நாராயணசாமிக்காகவோ, எஸ்டி சபைகளுக்காகவோ, ராமாயணத்திற்காகவோ அல்லது மேலே நண்பர்களுக்காகவோ, மூலத்திற்காகவோ அல்ல இந்த கட்சி தொடங்கப்பட்டது. உங்களுக்காக, உங்களுக்கு இருந்த கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களுக்காக 2,60,60,000 வாக்குகள் தந்தார்களே திண்டுக்கல்லில் அண்ணா திமுக தோன்றி 6 மாதத்திற்குள் அதை நம்பிக்கையை செய்வதற்காகவே அந்த மக்களுடைய நன்மையை பாதுகாப்பதற்காக, இல்லாமையை போக்குவதற்காக, அவர்களுக்கு வாழவைப்பதற்காக அண்ணா திமுக தோற்றுவிக்கப்பட்டது. அந்த அண்ணா திமுக தேவையை போட்டி போட வேண்டிய நிலைமை ஏற்படும், நிச்சயமாக ஏற்படும். அந்த போட்டியிலே யார் கொடி கம்பத்தில் முதலில் போய் பெறுகிறார்கள், வெற்றி கம்பத்தில் யார் எட்டு பிடிக்கிறார்கள் என்பதை நமக்கு சந்தேகமில்லை. எனக்கு சொந்த சந்தேகம் என்பது அது இந்த 1 ஆண்டு காலத்தில் நிச்சயமாக கிடையாது. அந்த நம்பிக்கையை நான் அகந்தையோடு சொல்லவில்லை, கலைக்கணத்தோடு சொல்லவில்லை, விருமாப்போடு சொல்லவில்லை, உங்களை ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. நான் உண்மையை சொல்லுகிறேன். நான் மக்களை சந்தித்த அனுபவத்தை சொல்லுகின்றேன். என்னுடைய 35 வயது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்து கொண்டதை சொல்லுகின்றேன். அண்ணா திமுக எப்பொழுது தேர்தல் தமிழகத்தில் வந்தாலும் அடுத்த பொது தேர்தல் எங்கு வருகிறதோ ஓட்டுகள் எண்ணி பார்த்து முடிவெடுக்கும் போது நிச்சயமாக அங்கே அண்ணா திமுக தமிழகத்தை ஆட்சி செலுத்தும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். தமிழக மக்களுடைய வாக்குகளை அண்ணா திமுக பெற்று ஆட்சி செலுத்தும். சிலருக்கு கோபம் வரும், இங்கே தமிழகத்தில் ஒரு ஆட்சி இருக்கு, அவசர கால சட்டம் இருக்கு, எம் ராமச்சந்திரன் போய் சொல்லலாமா? இது சட்டப்பை தப்பு இல்லையா கேட்கலாம். நான் என்ன சொல்றேன், ஆட்சியிலே இருக்கின்ற கருணாநிதி கட்சியினர் தேர்தல் நிதி சேர்ப்பது நியாயம் என்றால் அவங்களாம் பார்த்திருக்காங்க. அவர்களே தேர்தல் நிதி சேர்ப்பது நியாயம் என்றால் ஆட்சிக்காக காத்திருக்கின்ற யாரும் ஒப்படைக்க வேண்டும் என்று மக்கள் காத்திருக்கின்றார்களே, அந்த மக்களுடைய ஆட்சியில அண்ணா திமுக தேர்தல் நிதி செலுத்துவதிலே என்ன தப்பு, என்ன குறை? தேர்தலை பற்றி நாங்கள் பேசக்கூடாதா? நீங்கள் தான் பேச வேண்டுமா? இந்த நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும், நான் தான் ஆண்டிருக்கிறார். ஏன் சந்தேகம்? நான் ஒரு தமிழன் சொன்னோமா? நான் தமிழன் இல்லை என்று சொல்லவில்லையே, அவருக்கு ஏன் சந்தேகம் என்பது எனக்கு புரியவில்லை. தமிழன் தான் ஆட்சி செலுத்த வேண்டும் என்று கருணாநிதி சொன்னார் என்றால் இந்த நாட்டை இப்போது ஆளுகின்றவர் தமிழனா இல்லையா? எனக்கு ஒரு சந்தேகம். அவருக்கு சந்தேகம் தான், நமக்கு சந்தேகம் வரக்கூடாதா? நான் கேட்கிறேன், இந்த நாட்டை ஆளுகின்ற கருணாநிதி தமிழரா இல்லையா? தமிழன் தான் என்றால் அதை கட்சிதான் ஜெயித்திருந்தால் மக்களுக்கு சொல்லுகிறாரே, அப்படி என்றால் ஏனையா இந்த பிரச்சனையை கொண்டு வருகின்றீர்கள்? தமிழன் தான் ஆள வேண்டும். முதல்ல சொன்னாலும் தமிழன் தான் ஆட்சி செலுத்தணும். நான் கேள்வி கேட்க சொன்னால் தமிழை தாய்மொழியாக கொண்டு வந்தான் ஆட்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். நான் மறுமொழியை கேட்டுட்டு வந்தேன். எனக்கு சின்ன சந்தேகம், நம்மளோட பேசிக் கொண்டிருக்கும் போது நான் உங்களையும் கேட்கிறேன். வெற்றியாளர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் தமிழ் பேசுகின்றார்கள், வீட்டில் தெரிந்து பெற்றாங்க, தாய்மொழி தெலுங்கு. நான் தெரிந்து கேட்கின்றேன், கருணாநிதி அவர்கள் வெற்றியாளர்களை
தமிழர் என்று சொல்லுகின்றாரா இல்லையா? ஒத்துக்கொள்ளுகிறாரா இல்லையா? ஒத்துக்கொள்ள மறுத்தாரானால் ஓமந்து ராமசாமி ரெட்டியார் இந்த தமிழகத்தை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். எப்படி இந்த தமிழகம் அனுமதித்தது? அப்ப இந்த கருணாநிதி எங்க போனார்? குமாரசாமி ராஜா முதலமைச்சராக தமிழகத்தை ஆண்டிருக்கிறார். அவர் தாய்மொழி தெலுங்கு, மறுக்க முடியாது. அவரை இந்த தமிழ்நாடு எப்படி ஒத்துக்கொண்டது? ஓமந்து ராமசாமி ரெட்டியாரை பற்றி அப்பழுக்கு சொல்ல முடியுமா? அவர் ஊழல் புரிந்ததாக சொல்ல முடியுமா? மக்கள் வழிபாட்டை கையாண்டார் என்று எவனாவது சொல்ல முடியுமா? நான் ஆய்வோடு கேட்கிறேன். தமிழே பற்றில்லாதவர் சொல்ல முடியுமா? தமிழே தான் பேச வேண்டும், தமிழே தான் எழுதப்பட வேண்டும் என்று சொல்ல ரெட்டியார் ஓமந்து ராமசாமி ரெட்டியாரை நீங்கள் ஒத்துக்கொண்டிருக்கும் போது இப்போது மட்டும் ஏன் இந்த பிரச்சனைக்கு வருகின்றீர்கள்? உங்களுக்கு இருக்கிற பயமெல்லாம் வேற. ராமச்சந்திரன் முதலமைச்சராக வந்துட்டா விசாரணை குழு அமைப்போம், நம்ம எல்லாமே மாற்றிக்கோமே. இந்த பயம் ராமச்சந்திரனே முதலமைச்சர் வராமல் பண்ணணும். இங்க மக்கள் சொல்றாரு, நீங்கெல்லாம் முதலமைச்சர் தமிழ்நாடு கமிட்டி செய்யுங்கள். மக்கள் நான் கேட்கிறேன், எந்த முதலமைச்சராவது தேர்தலுக்கு நிற்கிறதா? எம்எல்ஏ நிற்கான். நான் ஒரு எம்எல்ஏ நான் நிற்பேன், ஒரு எம்பி இன்னொருத்தர் நிற்பாரு, எம்எல்சி அப்ப தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. முதலமைச்சருக்கு அப்படியே சட்டம் இருக்காது ஓட்டு போடுறதுக்கு இல்லையே. எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கணும். எம்எல்ஏக்களை கிடையாது, அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இந்த எம்எல்ஏ கட்சிக்கு விவரம் தலைவர் அவரை கவர்னர் கூப்பிட்டா முதலமைச்சர். இதுதான் சட்டம். முதலமைச்சர் தமிழனாக வர வேண்டும், ஜாக்கிரதாக இருங்கள் மக்கள் சொன்னா மக்கள் என்ன செய்ய முடியும்? எந்த எம்எல்ஏ முதலமைச்சர் அவங்க தெரியுமா? முதலமைச்சர் நான் தான் எம்எல்ஏ ஓட்டு போடுங்க நான் கேட்கணும். கருணாநிதி முதலமைச்சர் வருவார், அவருக்கே தெரியுமா? யாரை நெருங்கி வருவாரா? அதை கருணாநிதி வருவாரா? சத்திரம் இல்ல. ஒரு சமயம் அங்க இருக்க எம்எல்ஏ கலாச்சாரம் நான் தெரிந்து கருணாநிதி சொல்லுங்க. அதுக்கு மாறாக நானும் நெருங்கையும் சொல்லுகின்றோம்னா யார் முதலமைச்சர்? நானும் நெருங்கி இருந்திருப்பாரு. அப்ப மக்களுக்கு முதலமைச்சர் பதவிக்கு என்ன சம்பந்தம்? அப்ப கருணாநிதி ஏன் அப்படி சொல்கிறார் என்றால், நான் மரணிக்கு சொல்லுகின்றேன், அதற்கு பயம். ராமச்சந்திரன் ஒரு சமயம் முதலமைச்சர் வந்துருவானோ, கட்சியை சேர்ந்து விட்டுருவாங்களோ, அவரை சட்டசபையில் இருக்கிறவங்க நீதான் எம்ஜிஆர் நீதான் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சரா அப்படின்னு சொல்லிட்டா எங்க விசாரணைக்கு அமைச்சு இந்த ஊழல்லாம் கொண்டாந்து வெளியே என்னென்ன தண்டனை வருவோம் என்கிற அச்சம் தான், அந்த உள்ளத்தில் இருக்கின்ற நடுக்கம் தான் மலையாளி தமிழன் யார் யார் என்ன ஜாதி என்ன மொழி என்று ஆரம்பித்திருக்கிறார். எனக்கு அண்ணா அவர்கள் சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி கொடுத்தாரு. சிறுசேமிப்பு நிதி அந்த அமைப்பு இருக்கிறது, அதற்கு சேர்மன் தலைவர் யார் தெரியுமா? முதலமைச்சர். யார் முதலமைச்சராக இருக்கின்றாரோ அவர் தலைவர். இப்ப நியமிக்கப்படுகின்றவர் துணைத் தலைவர். அண்ணா அவர்கள் எனக்கு என்னென்ன வசதி பண்ணி கொடுத்திருந்தார் தெரியுமா? ஏறத்தாழ 11 போலீஸ் கான்ஸ்டபிள் என் வீட்டில் எனக்கு காவல் இருப்பாங்க. என் கூட துணைக்கு செக்யூரிட்டி ஆபீசர் அப்படின்னு போட்டு ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், ஒரு இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ அல்ல இன்ஸ்பெக்டர் என் கூட துணைக்கு வருவாங்க. இவர்களெல்லாம் போட்டு அண்ணா அவர்கள் எனக்கு துணைத் தலைவர் பதவி கொடுத்தாரு. நான் மலையாளியா தமிழ்நாடு கேட்கலையே. அண்ணா அவர்கள் தலைவர் நான் துணைத் தலைவராக இருந்தேனே, அப்ப இந்த கருணாநிதி கேட்டுக்க வேண்டாமா? போனா போது அண்ணா மறந்துட்டார். அதுக்கப்புறம் இதே கருணாநிதி நீங்க தான் இருக்கணும் துணைத் தலைவராக என்ன கேட்டுக்கிட்டாரு. அப்ப மலையாளியா தமிழ்நாடு கேட்டுக்க வேண்டாமா? அதுதான் போச்சு. இவ்வளவு பெரிய திமுக கழகத்திற்கு அவர் பொருளாளராக இருந்தார். அவர் தலைவரானவுடனே அந்த பொருளாதார பதவிக்கு என்ன உட்கார சொன்னாரு. அப்ப கேட்டுக்க வேண்டாமா மலையாளியா தமிழ்நாடு? இப்ப ஏன் கேட்கிறார்? ஆனால் ஒன்று சொல்லுகின்றேன், நான் முதலமைச்சராக வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வந்தால் யார் யார் மக்கள் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்களோ, யார் யார் மக்கள் வழிபாட்டிலிருந்து பங்களாக்கள் கட்டி பஸ்கள் வாங்கி சொந்தக்காரர்களுக்கெல்லாம் குடும்பத்தை தாக்கியிருக்கின்றார்களோ அவர் அத்தனை பேரும் கூடிய வந்து உண்டாக வேண்டும் என்பதை மட்டும் நான் இங்கே அண்ணாவின் மீது ஆணையிட்டுக் கொள்கின்றேன். அண்ணாவின் மீது ஆணையிட்டுக் கொள்கின்றேன். அண்ணா திமுக கழகம் ஆட்சிக்கு வந்தால்
ஊழல்களை அம்பலப்படுத்தும். அப்படிப்பட்ட கொள்கையாளர்களை கூண்டிலே ஏற்று அப்படிப்பட்ட வன்முறை தகுதியற்ற தீவிர பயக்கத்தக்க காரியம் செய்தவர்களை நிச்சயமாக தண்டனைக்குள்ளாக்கும். இதை நாங்கள் விட்டுக் கொடுக்கவே முடியாது. இது அண்ணாவுடைய கொள்கை மீது உள்ள மரணப்பட்டவை. நான் சொன்னதுதான், உங்களிடம் ஓட்டுகள் கேட்கிறோம் என்றால், வாக்குகள் கேட்கிறோம் என்றால் எதை வச்சு கேட்கின்றோம்? எங்கள் கொள்கையை முன்னால் வைக்கின்றோம். எந்த கொள்கையை? அவர் அண்ணா சொன்ன கொள்கையை. சமுதாயத்திலே ஏற்றத்தாழ்வு கூடாது, ஜாதி பேதம் கூடாது, ஒதுக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடாது, தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கக்கூடாது, கீழானவர்கள் மேலானவர்கள் இருக்கக்கூடாது, ஏழை பணக்காரன் இருக்கக்கூடாது, சமதர்மம் வேண்டும், சமத்துவம் வேண்டும், அது நிச்சயத்துவமாக அமைக்கப்பட வேண்டும். இது அண்ணாவின் கொள்கை. இதை நிறைவேற்றுவோம் என்று சொல்லித்தான் உங்களையெல்லாம் நம்ப வைத்துத்தான் நாங்கள் வாக்குகள் கேட்கின்றோம். அந்த வாக்குகளை வாங்கிக் கொண்டு ஆட்சிக்கு போன பிறகு என் மச்சானுக்கு ஒரு வீடு, என் மாமியாருக்கு ஒரு வீடு, என் தங்கச்சிக்கு ஒரு வீடு, என் தம்பிக்கு ஒரு வீடு, என் அண்ணன் பிள்ளைகளுக்கெல்லாம் வீடு, மருமகளுக்கெல்லாம் வீடு, அக்காவுக்கெல்லாம் வீடு. என்ன அநியாயம்! சம்பாதிக்க போறீங்களா இல்ல தியாகம் பண்ண போறீங்களா? இந்த கேள்வி மக்கள் கேட்கக்கூடாதா? இது என்ன தவறு? ஓட்டு போடுவதற்கு மக்கள் உரிமை இருக்கு. ஓட்டு போட்டது மட்டுமல்ல, வரியும் கொடுக்க உரிமை இருக்கு. தங்கள் சாப்பாட்டுக்கு இல்லைன்னா வாங்க வாங்க நம்ம சொல்லி ஆகணும், அதுக்கு உரிமை இருக்கு. நீங்க சம்பாதிச்சுட்டு போறீங்க, எந்த பார்த்து வாய் அடிச்சீங்க, கேட்கக்கூடாதா? இதை கேட்க மக்கள் உரிமை இருக்கின்றது. அதை கேட்பார்கள். எப்போது? 71 அண்ணா பெயரை சொல்லி பயன்படுத்தி வாக்குகள் கேட்டோம். மக்கள் நம்பினார்கள். ஆனால் வரப்போகின்ற நாளில் அவர்கள் சட்டசபை சொல்றாங்க 2 மாசத்துல தேர்தல் வரும், ஒருத்தர் சொல்றால் சீக்கிரம் தேர்தல் வரும். இவர்களுக்கெல்லாம் நான் சொல்வது என்னவென்றால், நீங்களே சட்டசபையில் பேசுகின்றீர்கள், அமைச்சராக இருக்கின்றவர்கள் பேசுகின்றீர்கள் தேர்தல் வரும் என்று. தேர்தல் வரும் என்று நீங்கள் சொல்வதால் நாங்கள் சொல்கிறோம், தேர்தல் வந்தால் நாங்கள் மக்கள் ஆதரவோடு பெரும்பான்மை இடத்தை கைப்பற்றுவோம். எந்த அரசியல் கட்சிகள் நம்மோடு சேருகிறது நமக்கு அக்கறை இல்லை. நாம் ஒதுக்கி தள்ளப் போவதில்லை, வேண்டாம் என்று சொல்லப் போவதில்லை. நீங்கள் ஒதுங்கி போவீர்கள், மற்ற கட்சியை நான் சொல்லப் போவதில்லை. நம்மோடு நமது கொள்கையோடு இணைந்து நமது கொள்கையை நிறைவேற்றுவதற்கு ஆதரவு தருகின்றவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற கொஞ்ச அளவிற்காகவே இருந்தால், நம்முடைய எண்ணத்தோடு ஒன்றுபடுவதானால், நமது சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காமல், தன்மானத்தை விட்டுக் கொடுக்காமல், எங்களுக்கு தேவையான பெரும்பாலான இடத்தை நாங்கள் பெறுவதற்கு வேண்டிய வாய்ப்பை வைத்துக் கொண்டு, அதன் பிறகுதான் அந்த தோழமை கட்சி அலையன்ஸ் சொல்கிறார்களே கூட்டணி, அதற்கு கூட அண்ணா திமுக ஒப்புதல் தரும் என்பதை இந்த நேரத்தில் நான் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். மக்கள் ஆதரித்தால் நாங்கள் ஆட்சிக்கு செல்வோம். மக்கள் எங்களை ஆதரிக்கவில்லை என்றால் கவலையில்லை, நாங்கள் காத்திருப்போம். 52, 57 இந்த நாட்டில் என்ன நடந்தது தெரியாதா? 57 அண்ணாவின் திமுக 15 இடங்கள் தான். 1962 ஆண்டில் அண்ணாவுடைய தோற்றார் காஞ்சிபுரத்தில் இன்னும் 50 இடங்கள் திமுக அண்ணாவுடைய திமுக அண்ணாவின் பேரால் அண்ணாவை நம்பி மற்ற தோழமை கட்சியுடைய துணையோடு 1967 134 இடங்களை அண்ணாவின் திமுக கைப்பற்றியது. அண்ணா மறைந்த பிறகு நாட்டிலே இருந்த நிலைமை, அண்ணா மரணமடையும் போது நம்பிக்கை நாட்டிற்கு சென்றிருந்தார். மக்களுக்கு சொல்லியிருந்தார்கள், நான் இதை செய்தேன், இப்படியெல்லாம் மனம் காத்திருக்கின்றேன், எங்கள் ஆட்சியிலே லஞ்சம் கிடையாது, ஊழல் கிடையாது, யாருக்குமே சலுகை கிடையாது, அண்ணாவை சொல்லியிருந்தார்கள். அதை மக்கள் நம்பியிருந்தார்கள். 1971 ஆண்டில் ஏறத்தாழ 183 இடங்களை அண்ணாவை திமுக தந்தார்கள். அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே அண்ணா திமுக பொறுத்தவரையில் இங்கே இருக்கின்ற நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுகின்றேன், கருணாநிதியுடைய திமுக நண்பர்களுக்கும் அன்போடு மரியாதையோடு பண்போடு சொல்லுகின்றேன். அண்ணா திமுக பண்பை விலை பேசாது, சுயமரியாதை விலை பேசாது, யாருக்கும் விட்டுக் கொடுக்காது, தலைவணங்காது,
அண்ணாவின் கொள்கையை நிறைவேற்றுவதற்காக பெரும்பான்மை இடத்திற்கு அதிமுக நிச்சயமாக போட்டியிடும் அதை விட்டுக் கொடுக்காது. யாரோ நினைக்கிறார்கள் அதிமுக ஏமாந்து விடும், பேசுகிறார்களாம், அங்கே சொல்லிக் கொள்கிறார்களாம், அதிமுக ஏமாந்துவிடும், மற்ற கட்சியை கற்றுக் கொண்டு கொள்கிறார்கள். நாங்கள் இனிமேல் ஏணிகளாக இருக்க தயாராக இல்லை. ஏணிகளாக இருந்து மற்றவரை ஏற்றிவிட்டு நாங்கள் வெளியே காத்து வந்து கொள்கையை காப்பாற்ற மாட்டீர்களா என்று கெஞ்சக்கூடிய நிலைமையில் அதிமுக நிச்சயமாக இராது. ஒன்று ஆட்சிக்கு போக வேண்டும் என்று மக்கள் கட்டளையிட்டால் செல்லுவோம், இல்லை எதிர்கட்சியாயிரு என்று நீங்கள் சொன்னீர்களானால் அதோடு திருப்தியா என்று எங்கள் பணி இப்போது செய்வது போல் தொடர்ந்து செய்வோம். ஆனால் தமிழகம் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டது. எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் எதை கொண்டு முன்வைத்தாலும் எப்படி ஏமாற்றினாலும் பணத்தை கொண்டோ பதவியை கொண்டோ பணத்தை கொண்டோ ஜாதியை கொண்டோ எதை கொண்டு அவன் ஏமாற்றிவிட்டாலும் அந்த மக்கள் சமுதாயம் எண்ணத்தை நிறைவேற்றி வைக்க முடிவெடுத்துவிட்டது. அது வருகின்ற பொதுத் தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக கழகம் ஆட்சி செய்ய வேண்டும் என்று தமிழகம் ஏனைய தமிழக ஊர் அத்தனையும் ஒரே முடிவாக முடிவு செய்துவிட்டது செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த முடிவை எப்போது காணப்போகிறோம், காத்திருப்போம். ஆனால் காத்திருப்போம் என்பதற்காக ஊமைகளாக, சோம்பேறிகளாக, உணர்ச்சியற்றவர்களாக, உணர்வை மறந்தவர்களாக நாம் இருக்க தயாராயில்லை. உண்மையாளர்களாக இருக்கின்ற நாம், உழைக்கின்றவர்களாக இருக்கின்ற நாம் ஊமைகளாக இருக்க மாட்டோம், அடிவேதிகளாக இருக்க மாட்டோம், அடிமைகளாக வாழவே மாட்டோம். உணர்ச்சியோடு முழுவதும் நம்முடைய நினைப்பை எண்ணமாக்கி, எண்ணத்தை சொற்களாக்கி, சொற்களை செயலாக்கி, செயலை திட்டங்களாக்கி, திட்டங்களை அமல்படுத்தி இந்த அரசாக்கி நாம் அந்த கடனை செய்தாக வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டே இருப்போம். அதற்கு அடையாளம்தான் தேர்தல் நிதியாக இன்றையம் 20,157 ரூபாய்கள் இன்றையம் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். பின்னால் வாக்குகள் தர இருக்கின்றீர்கள். அந்த வாக்குக்கு அச்சாரமாக இன்றைய பணத்தை தந்திருக்கின்றீர்கள். இந்த கொடுத்திருக்கின்ற பணம் சாதாரணமாக ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அட்வான்ஸ், அது ஒரு வகை. அந்த முன்பணமாக முன் உத்தரவிப்பாக முன் உறுதியாக நீங்கள் அந்த பணத்தை எனக்கு தந்திருக்கின்றீர்கள். அந்த பணம் உங்கள் ரத்தத்தினுடைய பணம், எனக்கு தெரியும். நீங்கள் உழைத்த உழைப்பின் பணம், நீங்கள் வலித்த நெற்றி தேவையினுடைய பணம், எங்கிருந்தோ ஏமாளிகளைப் போல திருடி வந்த பணம் அல்ல. ஏமாளிகள் ஏமாந்த போது பாக்கெட்டில் கையை போட்டு கிடைத்தை எடுத்துக் கொண்டு வந்த நண்பர்களுடைய பணம் அல்ல. மிட்டா மிராசை ஏமாற்றி பயமுறுத்தி வாங்கிய பணம் அல்ல. வசந்தக்காரரை அழைத்து நீங்கள் பணம் தராவிட்டால் உங்கள் லைசன்ஸை புதுப்பிக்க மாட்டோம் என்று சொல்லி ஏமாற்றி பணம் வாங்கினார்களே, அது போன்ற பணம் அல்ல. இப்படியும் மக்கள் பேசுகின்றார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமைக்கு அதிமுக வராது, வர வேண்டிய அவசியம் இல்லை. இதை போலத்தான் அண்ணா அவர்கள் 1967ஆம் ஆண்டில் மக்களிடமிருந்து 11 லட்சம் ரூபாய்களை வசூலித்தார்கள். மக்கள் மனமுவந்து வந்தார்கள். இது ஆரம்ப தொகை என்று எனது அருமைமிகு தேவையின் நண்பர், அண்ணாவின் அருமை சகோதரர் நண்பர் வெங்கார்கள் சொன்னார்கள். தொட்டினான். நான் உங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், இந்த பணத்தை சேர்த்து தரும்போது இங்கே வந்திருக்கிறவர்கள் வராமல் இருப்பவர்களே மனத்தையும் சேர்த்து தந்துவிடுங்கள். மனம் எங்களுக்கு வேண்டும், பணம் மட்டும் போதாது. ஒருவர் 1 ரூபாய் பணத்தை கொடுத்தால் அவர் 5 பேருடைய மனத்தை எனக்கு சம்பாதித்து தர வேண்டும். மக்கள் உள்ளத்தை என் கையை சேர்த்து தர வேண்டும். அதோடு போதாது, உங்கள் உறுதியையும் எனக்கு தர வேண்டும். அண்ணாவின் திமுக கழகத்தை என்று முன்பா சொன்னோனே, அதனுடைய பிரதிபிம்பமான அண்ணா திமுக கழகத்தை ஆட்சியிலே உட்கார வைப்போம் என்று மக்கள் முடிவெடுத்துவிட்டார்கள். தொண்டர்களாகிய தோழர்களாகிய நீங்கள் அந்த காரியத்தை நிறைவேற்றுவோம் என்ற உறுதியை அண்ணாவின் மீது தந்தாக வேண்டும். அதை கேட்பதற்கு இந்த கூட்டத்தை நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன். இன்னும் 2 கூட்டங்கள் இருப்பதால் 11 மணிக்குள் பேச வேண்டும் ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்திருப்பதால் ஏன் கொண்டாங்க தெரியுமா? நம்ம 2 மணிக்கு வரோம், 4 மணிக்கு வரோம், 8 மணிக்கு வரோம். காலையில சாயந்தரம் 5 மணிக்கு பொதுக்கூட்டம் இருக்கும், விளம்பரம் வரும். காலையில 5 மணிக்கு நான் வந்து சேருவேன், மக்கள் காத்திருப்பார்கள். அது கூடாது என்று தடுப்பதற்காகத்தான் இந்த சட்டம் வந்திருக்கிறது. 11 மணிக்குள் பேசு, விஷயத்தை சொல்லக்கூடாது, நேரம் இருக்காது,
பொதுமக்களுடைய ஆர்வம் கெட்டு போகணும். 11 மணிக்குள்ள கேட்கலாம், சரியா கேட்க முடியாமல் திரும்பி போகணும். ஏனென்றால் ஒரு கூட்டம் போட்டால் 9 கூட்டம் நடைபெறுகிறது. நமக்கு தான் இல்லாமல் இல்லை. வழியில கொடியேற்றிருந்தார்கள். மீத முடியுமா? தொண்டர்களை நாம் வணங்குகிறவர்கள், தொண்டர்களை மதிக்கின்ற கட்சி அதிமுக. தொண்டர்கள் தான் ஒரு கட்சியுடைய ஜீவனாடி என்பதை உணர்ந்திருக்கின்ற இடம் அதிமுக. தொண்டர்கள் தான் நாளைக்கு இந்த கட்சியை வலுவாக்குவதும் அதை பலவீனப்படுத்தும் சக்தி படுத்துவர்கள். இதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். நாங்கள் தலைவர்கள், நாங்கள் சொன்னால் தொண்டர்கள் கேட்க வேண்டும். அது இந்த கட்சியிலே இல்லை. தொண்டர்கள் எண்ணம் என்ன, அதை நாங்கள் செயலாக்க வேண்டும். அதுதான் இந்த கட்சியிலே இருக்கின்றது. ஆகவேதான் சொல்லுகின்றேன், அந்த தொண்டர்களை நாங்கள் மதிக்கின்ற நேரத்தில், உங்கள் தொண்டுலத்தை நாங்கள் போற்றுகின்ற நேரத்தில், உங்களுக்கெல்லாம் நல்ல எண்ணத்தை தருகின்ற சூழ்நிலையை உருவாக்க அவர்கள் முயற்சிக்க வேண்டாமல் தடுப்பதுதான் 11 மணிக்குள்ள 10 மணிக்குள்ள கூட்டத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கின்ற சட்டம். ஆகவே நான் மீண்டும் தேர்தல் காலத்தில் என்று வைத்துக் கொள்ளாதீர்கள், திரும்ப வருவேன். நான் வராம செய்வதோட போயிட்டேன். 71 தேர்தல் தெரியும் எனக்கு. நேரம் இல்லை, பாலசுந்தரத்துக்காக மற்றவர்களுக்காக ஓட்டு கேட்டேன். இப்ப அவங்கதான் நமக்கு நம்ம வேட்டையாளர் பார்க்கறாங்கன்னு தெரியுது. என்ன செய்வது? காலம் மாற்றம், மனமாற்றம் வேண்டும். காத்திருப்போம், பரவாயில்லை. இன்று கூட ஏறத்தாழ 50 பேருக்கு மேல் எனது தோட்டத்துக்கு வந்து வடாக்காடு மாவட்டத்திலிருந்து சிண்டிகேட் காங்கிரஸை சேர்ந்தவர்களும் கருணாநிதி கட்சியை சேர்ந்தவர்களும் அதிமுக உறுப்பினரானார்கள். பெரிய தலைவர்களான சேர்ந்தார்கள். அதுபோல மாணவர்கள் வருகின்றார்கள். இதுபோல் வரலாம். நம்மை பொறுத்தவரையில் அண்ணாவின் கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றவர்கள், செயல்பட விரும்புகின்றவர்கள் யாராயிருந்தால் அதிமுக வரலாம். நமக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனால் தொண்டர்களே, என் உடன்பிறப்புகளே, எச்சரிக்கையாயிருங்கள். யாருக்கு வேண்டும் என்றாலும் இடம் கொடுக்கலாம், வஞ்சகர்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். நம்மை பிளவுபடுத்த விரும்புகின்றவர்களுக்கு இடம் தரவே தராதீர்கள். உங்களை பற்றி இன்னொருவரும் பொய் சொல்லி ஏமாற்றுகளை சொல்லி உங்களை விரோதிகளாக நினைக்கக்கூடிய குற்றங்களை சொல்லுகின்றார்களே, சொல்ல வந்தவர்களை முதலிலே நீ யார் கட்சி என்று கேளுங்க. நான் அதிமுக என்று சொன்னால் இல்லை இல்லை, நீ கருணாநிதி கட்சியினுடைய தேவாய் 5ஆம் படை, தயவுசெய்து வெளியே போய் என்று சொல்லுங்கள். நம்மிடையே பிளவுகளை ஏற்படுத்துவதற்கு எவன் இந்த காரியத்தை பயன்படுத்துகின்றானோ அவன் அதிமுக உறுப்பினர் அல்ல என்பதை நான் இங்கே திட்டவட்டமாக சொல்லுகின்றேன். உண்மையிலேயே என்னை பற்றி எஸ். சோமசுந்தரம் போய் குறை சொல்லுவாங்க வைத்துக் கொள்ளுங்கள். வேறு யாராவது சொன்னா சந்தேகப்படுவாங்க. அதுக்காக சொல்றேன். எஸ். சோமசுந்தரத்திலும் அக்கறை இருந்தால் நான் அவரை பற்றி ஏகமாக பேசும்போதோ குறை கூறும் போதோ அந்த நண்பன் என்ன செய்ய வேண்டும்? எஸ். சோமசுந்தரத்திலும் அன்புள்ளவனாக இருந்தால் என்னை கேட்க வேண்டும். என்ன நீங்க இப்ப சொல்லலாமா? எஸ். எப்படி நியாயம்? இதை கேட்க வேண்டும். இதை என்னை கேட்காமல் நான் சொல்வதாக அவர்கள் சொன்னால் நாங்கள் இருவரும் நட்பினர்களாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் இருக்கிறது என்று பொருள். நான் சும்மா இருப்போமா? என் கூட பிறந்ததை பற்றி யாராவது கேள்வி பேச, ஏன் அப்படி பேச கேட்க மாட்டோம். நான் போய் உடனே அவர்கிட்ட போய் பத்தினா உங்களை பத்தி சொன்னாரு. அண்ணா அவர்கள் வந்தார். இதற்காகத்தான் சொல்ல வரேன். வந்து அண்ணா உங்களை பற்றி இப்படி கேவலமா பேசிவிட்டார்கள், எனக்கு ஆச்சரியம் வருகிறது, சொல்லுங்க, கட்டளையிட்டால் எது வேண்டுமானால் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். உங்க அண்ணா சொன்னாரு, உண்மையிலேயே அவனுக்கு என்னை பற்றி சொன்னதுக்கு ஆத்திரம் இருந்தா ஏதாவது செய்து விட்டுவே வந்திருப்பான். இங்க வந்து எங்கிட்ட சொல்லும்போது நான் ஒன்னும் செய்யாதேன்னு சொல்லுவேன், தெரிஞ்சே வந்து கேட்கலாம். ஆகவே அவனை நம்பக்கூடாது. இவனை பிரிப்பவன், நம்மை பிளவுபடுத்துகிறவன், நம்ம கட்சியை பலவீனப்படுத்துகிறவன், ஆகவே அவன் வெளியேற்றப்பட வேண்டியவன் என்று அவர் அண்ணா அவர் சொன்னார்கள். அதேதான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நம்மை பற்றி நமக்குள் என்ன பிரச்சனை இருந்தாலும் நேரடியாக பேசியாக வேண்டும். நேரடியாக பேச வேண்டும். நீ என்ன தவறு செய்கிறாய், நீ குடிக்கின்றாய், கொள்கை விடுகின்றாய், கொள்கை விட்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றாய், உறவு கொள்கிறாய், அது தவறு என்று நேருக்கு நேர் கேட்க வேண்டுமே தவிர இன்னொருவரும் சொல்லுவது என்பது நிச்சயமாக பலவீனம், கட்சியில் அக்கறை இல்லை என்று பொருள். ஆகவே அனுமதிக்கக் கூடாது. இதை இதோடு விட்டுவிட தேவையா? இது பொதுக்கூட்டம். இது உங்களுக்கு சொல்லுவதன் வாயிலாக மக்களுக்கும் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். மக்களிடம் முன்பு யாரை பற்றி குறை சொன்னாலும், அவர்களாகவே சொன்னாலும் மக்களாக சொன்னாலும் அந்த கட்சியை கேட்க வேண்டும். நீ நண்பனாக இருந்தேன் என்று சொல்லுகின்றாயே, நீ என்ன செய்தாய்? நீ எப்படி பொறுத்துக் கொண்டிருந்தாய்? இதே கேள்வி இனம் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இனம் கேட்க மறுத்தார்கள், கேட்கவில்லை.
நானாக சொன்னேன். நான் அண்ணாவினுடைய திமுக இருந்தபோது அண்ணாவின் கொள்கை நிறைவேறும் என்று 1976-71 ஆண்டு எங்கள் முழு பலத்தையும் பயன்படுத்தி இரவு பகல் ஊழலாக சுற்றி மக்களை ஓட்டு கேட்டேன். மக்கள் நம்பி ஓட்டு போட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு 71 ஆண்டு பிறகு என்னென்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஓராண்டு காலத்தில் நடந்த அக்கிரமங்களை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. என்னால் முடிந்தவரை வெளியே வந்து சொல்லாமல் உள்ளேயே சண்டை போட்டுக் கொண்டிருந்தேன். உங்களும் சொன்னேனே, இதோ கடைசி முடிவு என்ன, இனி திருத்த முடியாது என்று நிலை வந்தபோது நான் அவருக்கு எச்சரிக்கை செய்தேன். அச்சுறுத்தல்ல கொண்டு வர வேண்டும் என்பதற்கா மக்கள் அண்ணா சொன்னார். மக்கள் சொல்லுவதுதான் என்னுடைய எண்ணம், என்னுடைய திட்டம் தான் மக்களுடைய நிலைமை என்று சொன்னாரே. அதுபோல நான் சொன்னேன், மக்களுக்கு நான் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். அதை மக்களும் சொல்லுவேன், நீங்கள் தவறு செய்தால் மக்களும் கொண்டு வந்து வைப்பேன். அதை சொல்லி பொதுக்குழுவை நான் தீர்மானம் கொண்டு வருவேன், விசாரணைக்கு வேண்டும் என்று. அதை மறுத்தார்களானால் நான் மக்களும் உங்களிடம் வருவேன். நான் கேட்கிறேன், மக்களும் வாக்கு கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. மக்களும் வாக்கு கேட்டு நம்ம கட்சியை காப்பாற்றுவதற்கு நமக்கு கடமை இருக்கின்றது. மக்களை ஆட்சியை சொல்லி உட்கார வையுங்கள் என்று மக்களும் சொல்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் கட்சியை தவறு செய்தால் மக்களும் சொல்லாதே என்று சொன்னால் இது குடும்பம் அல்ல, இது கம்பெனி அல்ல, இது சமுதாயத்தினுடைய இயக்கம், மக்களுடைய சொத்து. ஒரு அரசியல் கட்சி ஒரு சாதாரண கம்பெனி அல்ல. 10 பேர் சேர்ந்து பார்ட்னர்களால் சொந்தக்காராகி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கின்றார்கள் நிர்வாகத்தை. அது போன்ற ஒரு அரசியல் கட்சி. இது ஒரு தத்துவத்தை உள்ளடக்கியது, ஒரு லட்சியத்தை உள்ளடக்கியது, ஒரு குறிக்கோளை உள்ளடக்கியது. அதை நிறைவேற்றுவதாக மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி சொத்து சுகம் அத்தனையும் இழந்து, என்னை இழந்து, என் குடும்பத்தை இழந்து, என் வாயுவையும் இழந்து நான் உங்களுக்காக தொண்டு செய்கிறேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மை அர்ப்பணிக்கின்ற ஒரு தத்துவ இயக்கமாகும் ஒரு அரசியல் கட்சி. அந்த அரசியல் கட்சியினுடைய தூய்மையில், ஒழுக்கத்தில், ஒழுங்கில் ஏதாவது கலங்கள் ஏற்படுமானால் அது மக்களுக்கு செய்கின்ற துரோகமாகும். யார் ஒருவர் அப்படி நடந்தாலும் அவர் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட வேண்டியவரை தவிர கட்சியை வைத்து பூஜிக்கப்பட வேண்டியவர் அல்ல. ஆனால் என்னை எதற்காக வெளியேற்றினார்கள்? நான் கணக்கு கேட்டேன் என்பதற்காக வெளியேற்றினார்கள். நான் உங்கள் கணக்குகளை சொல்லுங்கள். 1962 ஆண்டு நாம் தேர்தலில் போட்டிட்டு வந்தோமே, அதற்கு முன்பாக 57 போட்டியில் ஆரம்பித்தோமே. 57 ஆண்டிலிருந்து 71 ஆண்டு வரையில் நமக்கு இருந்த சொத்து என்ன, இப்ப இருக்கும் சொத்து என்ன, அதை எப்படி சம்பாதித்தோம், இந்த கணக்குகளை கொடுங்கள். கேட்கக்கூடாதா? மக்கள் கேட்கிறார்களே, எங்க போனாலும் கேட்கிறாங்க. என்னப்பா தொண்டு இல்லாதவன் ஜெய் வச்சு போட்டுட்டு வர்றாங்க, இவருக்கு எங்க வேலைன்னு கேட்டா எந்த வேலையும் தெரியலையே, எங்க சம்பளம் வாங்குறாங்க அதுவும் தெரியலையே, அவன் எங்க இருந்து லட்சக்கணக்கான சம்பளம் கொண்டாந்தான், பணம் கொண்டாந்தான், கேட்க மாட்டார்களா? மக்கள் ஒருவரை தேர்தல் தடுக்கும் போது எதற்காக அனுப்புகின்றார்கள்? அவன் மாத மாலை கட்டிக்கிறதுக்கா? குடிசை இல்லாத மக்களுக்கு குடிசையாவது ஏற்படுத்தித்தா, குடிசையிலே இருக்கின்ற மக்களுக்கு ஒரு வீடாவது கட்டித்தா, அந்த வீட்டிலே இருக்கிறவனுக்கு வருமானத்தை தேடித்தா, உழைக்க சக்தி இருக்கிறது உழைப்பில்லை உழைப்புக்கு வழியை தேடித்தா. இதற்கு நீ சொல்லுகின்ற கொள்கை எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆகவே உன்னை நம்பி ஓட்டு போடுகின்றேன், நீ நிறைவேற்றித்தா, நாங்கள் வழிபடம் தருகின்றோம். இல்லையா அக்கிரமம்? மக்கள் வரியையும் கொடுப்பார்கள், வாக்குகளையும் கொடுப்பார்கள், நம்பிக்கையும் தருவார்கள். ஆனால் வாங்கிட்டு போவன் சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. என்ன முடிவு? இதை தடுப்பதற்குத்தான் அண்ணா அவர் சொன்னார்கள், ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்தினுடைய சொத்துக்களை எல்லாம் கணக்கு காட்ட வேண்டும் அல்லவா? நான் என்ன கேட்டேன்? பொதுக்குழுவை வையுங்கன்னு கேட்டேன். நீ வெளியே போடான்ட்டாங்க. என்ன கணக்கு கேட்டா உள்ளே இருக்காதுன்னு சொன்னா உன் கணக்கு என்னன்னு எனக்கு சந்தேகம் இருக்கா இல்லையா? மடியிலே கணம் இருந்தா தானே வழியில பயம். மடியில கணம் இல்லாதவனுக்கு வழியில போறதுக்கு என்னத்துக்கு பயம்? மடியை பிரிச்சு காமிக்க வேண்டிய இதப்பா மடியில் எந்த எடுத்துட்டு போங்க. அப்ப என்னமோ இருக்கு, அவ்வளவுதான். இப்ப அதோடு நிறுத்திக் கொள்கிறேன். சந்தர்ப்பம் வரட்டும் என்ன இருந்தது என்பதை நிரூபிக்க நான் முயலுகின்றேன். ஆனால் ஒன்று சொல்லுவேன் உங்களுக்கு, இது நீண்ட நாட்களில் இருக்கக்கூடாது. மக்கள் வாழ்வதற்காகத்தான் நாட்டை உழைக்கின்றாரே தவிர மக்கள் செத்து மற்றவர்களை வாழ வைப்பதற்காக அல்ல. தியாகம் செய்கின்றவன் லாபம் சேர்க்கக்கூடாது.
ஒரு வியாபாரி ஒரு கடை நடத்துறான்னா 5 ரூபாய்க்கு பொருள் வாங்கி 5.50 விற்றான், 6 ரூபாய்க்கு விற்றாலும் 1 ரூபாய் லாபம் அவருக்கு வேணும். ஏன்னா கடை நடத்துறான், கடைக்கு வாடகை கொடுக்கணும், வேலைக்கான சம்பளம் கொடுக்கணும், வீட்டு சாப்பாட்டுக்கு வேணும், 1 ரூபாய் 2 ரூபாய் லாபம் வைக்கிறான். தியாகி எனக்காக ஓட்டு வாங்கி லாபம் கேட்கிறான். தியாகி தன்னை இழக்கிறான், தன்னை எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறான். எத்தனை தியாகிகள் பகத்சிங் பூதேவெல்லாம் தூக்குமதி ஏறினார்களே, சுதந்திர போராட்ட காலத்தில் என்ன பதவி எண்ணி செத்தார்கள், எத்தனை பேர் கால் விழுந்தார்கள், கை இழந்தார்கள். ஆறுமுகம் என்ற தோழர் தன் உயிரை கொடுத்தாரே திண்டுக்கல்லே, அண்ணா திமுக எதற்காக? பதவிக்காகவா? மாயத்தேவர் எம்பி ஆனார், ஆனால் செத்தது ஆறுமுகம் என்ற தோழன். என்ன பிரயோஜனம்? அவன் என்ன கண்டான்? அவனுடைய மனைவி தாவி இழந்தார். இப்படிப்பட்ட பெரும் தியாகத்தை செய்தானே, அவன் லாபத்தையா கேட்டான்? எனக்கு என்ன பதவி என்றா கேட்டான்? எனக்கு என்ன வருமானம் என்று கேட்டானா? இங்கே இவ்வளவு தொண்டர்களை கேட்கின்றேன், 20,157 ரூபாய்களை நீங்கள் வசூலித்து தந்திருக்கின்றீர்களே, இதற்காக எங்களுக்கு என்ன தரப்பு கேட்கிறீர்களா? நீங்கள் கேட்க முடியுமா? கேட்டிருக்கின்றீர்களா? எப்படி கேட்க முடியும்? மற்றவரை போல் நீங்களும் ஆனால் கேட்க முடியும். தாத்து போய் வயசாக எனக்கு என்ன பதவி கேட்கலாம். ஆனா எங்கே இருக்கின்றவர் கேட்கின்றார்கள்? தொண்டர்களால் மக்களால் உயர்த்தப்பட்டவர்கள் உயர்ந்த பிறகு எனக்கு என்ன பதவி, எனக்கு பதவி இருக்கிறதா இல்லையா அங்கே கேட்கின்றார்கள். இவர் உயர்த்துகின்றார்களே அவர்கள் கேட்பதில்லை. இந்த ஊரில் இருக்கின்ற குழுவில் இருக்கின்ற மக்கள் கேட்பதில்லை, எங்களுக்கு என்ன பதவி கேட்பதில்லை. இந்த விளக்கை எல்லாம் போட்டு ஒளிபெ அழகாக இருக்கின்றோமே அந்த தோழன் கேட்பதில்லை. இந்த ஒளிபெருக்கி வைத்து வேலைக்கு என் பேச்சை வெளியே கேட்க உதவுகின்றானே அந்த தோழன் கேட்பதில்லை, எனக்கு என்ன பதவி. இங்கே வெங்காயம் இருக்கின்றாரே அவர் எந்த நிமிஷத்திலும் கேட்கவில்லை, எனக்கு என்ன பதவி. எஸ்.டி. சோமசுந்தரம் இன்ஜினியராக இருந்தார், அவை ராஜினாமா செய்துவிட்டு நீ இந்த பதவிக்கு வா என்றார். அவர் இந்த இடம் பதவியில் இருந்திருந்தால் எத்தனை ஆயிரக்கணக்கான ரூபாய்களை அவர் சம்பாதித்துக் கொண்டிருக்க முடியும். அதை விட்டுவிட்டு வெறும் எம்பியா உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் எஸ்.டி. சோமசுந்தரம். ஏன்? எஸ்.எம். துறையாக இருக்கின்றார்கள், பொருளாளராக இருந்தால் எம்எல்ஏ இருக்கின்றார்கள், 450 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படுகிறது. இதை அவர் வீட்டில் இருந்திருந்தால் அவர் செய்கின்ற தொழிலே 4 லட்சம் சம்பாதிக்க முடியும். அதை இழந்துவிட்டு அவர் இந்த பதவிக்கு வருகிறார் என்றால் பணத்திற்காக அல்ல, பதவிக்காக அல்ல, தன்னுடைய கொள்கையை நிறைவேற்றுவதற்காக. நான் ஒரு மனிதனாகிவிட்டேன், எனக்கு ஒரு கடமை இருக்கின்றது, அந்த கடமை செய்ய நான் என்னை அர்ப்பணித்து விட்டேன். ஆகிய பணத்தையோ பதவியையோ பொருளையோ லாபத்தையோ நான் கருத முடியாது. இதுதான் தியாகம். நான் உங்களுக்காக ஜெயிலுக்கு போனேன், எனக்கு முதல் மந்திரி பதவி கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அவன் வியாபாரி, அவன் தியாகி அல்ல. வியாபாரி அவன். இங்க இருந்து 5 ரூபாய்க்கு ஒரு துணியை வாங்கி 8 ரூபாய்க்கு கொஞ்சம் வித்து 3 ரூபாய் லாபம் பார்க்கின்ற ஒரு வியாபாரி தானே தவிர, நான் என்ன கொடுத்தேன் நீ என்ன தருவாய் என்று கேட்கின்றவன் வியாபாரியை தவிர, நான் செய்கின்றேன் தியாகம், நீ அதை எடுத்துக்கொள், பயன்படுத்திக்கொள், எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லுகின்றவன் தான் தியாகி. அந்த தியாகியாக நமது அண்ணா வாழ்ந்து செத்தார். சாகும் பொழுது தனக்காக எதுவுமே விட்டு வைக்கவில்லை. கலந்தான் இருந்தது, ஏனிதான் இருந்தது. எப்படி இருந்தாலும் கருணாநிதியவர்கள் 3 லட்சத்தி சில ரூபாய்கள் வசூலித்து கொடுக்கிறார் என்றால் அண்ணா அவர்கள் என்ன விட்டுவிட்டு போனார்? அதை சிந்தித்து பாருங்கள். இவர் எவ்வளவு கொடுக்கிறார் என்பது கேள்வி அல்ல, எப்படி விட்டுவிட்டு போனார் தன் குடும்பத்தை. பணக்காரராகவா? பணக்காரராக விட்டு வைத்திருந்தால் இப்படி ஏன் பணம் தேட வேண்டும்? கருணாநிதியவர்களால் பதவியில் இல்லாமல் இருந்திருந்தால் 3 லட்சம் ரூபாய் சேர்த்திருக்க முடியுமா? 10 லட்சம் ரூபாயை சேர்ப்பதற்கு 3 ஆண்டுகள் நாங்கள் சிரமப்பட்டோம். எத்தனை பேர் சிறப்பு கூட்டம் நடத்துவோம்? 1900. நான் சந்தோஷப்படுகிறேன் தவிர ஆத்திரப்படவில்லை. ஆனால் வந்த பணம் 3 லட்சம் தானா? யாருக்கு தெரியும்? அது பின்னால் தெரியும். யார் யார் இனிமேல் குறை சொல்ல போகிறார்களோ, எங்கெங்கு வசூலித்தவர்கள் எவ்வளவு எடுத்துக்கொண்டார்களோ நமக்கு தெரியாது. ஆனாலும் சந்தேகப்படுகிறார்கள் மக்கள் என்று எனக்கு தேடி வருகிறது. ஆனால் ஒன்று நிச்சயம், அண்ணா அவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக தன் பதவியை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இந்த நாட்டில் மக்கள் வாழ்வதற்காக உழைத்தார். அந்த உழைப்பை மக்கள் நிச்சயமா மதித்தார்கள். அதன் விளைவு இந்த இடம் அந்நியாருக்கு பணம் வைத்திருக்கிறது என்ற நிலையோடு நான் மதித்தருகின்றேன். அதோடு ஒன்று சொல்லுவேன், உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக் கொள்வது, எந்த பிரச்சனையானாலும் இனி அடுத்த கூட்டத்துக்கு நான் வரும்போது என்னிடம் கேள்வி கேட்க வேண்டும்.
நான் சொல்லுவதை மட்டும் நீங்கள் கேட்டுவிட்டு போவதே பயனில்லை. அது என்ன பிரயோஜனம்? உங்க மனசுக்கு சந்தேகம் என்னன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? இதுதான் வெளிநாடுகளில் நடக்கின்ற பழக்கம். அங்கே தேர்தல் கூட்டம் என்றால் ஒரு ஹாலுக்குள்ள போட்டுக்கிறாங்க, பெரிய ஹால்ல ஒருத்தர் பேசுவார், எங்க கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க பேசுவார். உடனே அங்க வந்திருக்கின்ற நண்பர்கள் கேள்வி கேட்பாங்க, இன்னென்ன காரியம் இது சரியா இருக்கா, இதை உங்களால் செய்ய முடியுமா, இதை எப்படி செய்வீர்கள், எப்படி நிறைவேற்றுவீர்கள், இது எப்படி எல்லாம் அவங்களோட சந்தேகத்தை கேள்வியா கேட்பார்கள். இந்த நண்பர் பதில் சொல்லியாகணும். பதில் சொல்ல முடியாமல் போனால் அவர் வெற்றி பெறுவாரா என்ற சந்தேகம். பதில் சொல்லிவிட்டு சென்று அது கேட்டவர்களுக்கு திருப்தியாயிருந்தால் அவர் நிம்மதியோடு செல்வார்கள், வெற்றி பெறுவார். அதுபோல உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது, எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவரானாலும் சரி, எந்த மத நம்பிக்கை உள்ளவரானாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தவரானாலும் சரி, எங்களுக்கு ஜாதி இல்லை என்றாலும் சமுதாயத்தில் இருக்கின்ற காரணத்தால் சொல்லுகின்றேன், வர்ணத்தை ஜாதியை சேர்ந்தவரானாலும் சரி, தயவு செய்து என்னை போன்ற பேச்சாளர்களிடம் கேள்வி கேட்டு சிந்துக்கு எழுதி கொடுக்க வேண்டும். சிந்துச்சீட்டில் எழுதி கொடுத்தால் அதை நாங்கள் பாதித்து பதில் சொல்ல முடியும். பேசுவது 1 மணி நேரம் பேசினார், 2 மணி நேரம் பேசினார், மூச்சுவிடாமல் 3 மணி நேரம் பேசினார், அது பிரயோஜனம் இல்லை. உங்கள் மனதில் இருக்கின்ற சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்பட 15 நிமிடங்கள் போதுமாக இருந்தது என்றால் அது போதும். நான் பேசுவதை நீங்கள் கேட்டால் போதாது, நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும். ஆகவே அடுத்த முறை நான் வரும்பொழுது இங்கே இருக்கின்ற எந்த மாற்று கட்சி நண்பரா இருந்தாலும், கழக தோழரா இருந்தாலும், தன சந்தேகங்களை துண்டுச்சீட்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அதை அனுப்புங்கள். 1 மணி நேரம் அவர் பேசுவதை விட அந்த 1 மணி நேரம் உங்களுக்கு அவர் பதில் சொல்லட்டும். அது உங்களுக்கும் நல்லது, வருகின்றவருக்கும் நல்லது, இந்த நாட்டுக்கும் நல்லது. சந்தேகங்கள் தீரும், கலக்கங்கள் குறையும், நிம்மதி பெறும். பொன்மணி சென்னை எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை பார்க்க மிஸ் பண்ண